ஜெயங்கொண்டத்தில் இயங்கி வரும் பெரம்பலூர் விற்பனை குழு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் அரசு அதிகாரிகள் பணிகளை புறக்கணித்ததால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் கோவிந்தசாமி வழங்க கேட்கலாம். வணக்கம் கோவிந்தசாமி, அங்கு விவசாயிகள் எந்த அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள்? விவசாயிகள் அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக அரசு அதிகாரிகள் ஏன் இந்த வேலைநிறுத்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள்? அவர்கள் பணியை புறக்கணித்ததற்கான காரணம் என்ன? கண்டிப்பாக ஜெயங்கொண்டம் அரியலூர் மாவட்டத்தில் ஜெயங்கொண்டத்தில் ஒழுங்குமுறை விற்பனை கூடம் ஒன்று இயங்கி வருகிறது. இந்த விற்பனை கூடத்தில் ஜெயங்கொண்டத்தை சுற்றி உள்ள கிட்டத்தட்ட ஒரு 15-20 கிராமத்திற்கு மேற்பட்ட விவசாயிகள் அங்கு உள்ள அவங்க நிலத்தில் உள்ள விளைபொருள்கள், கடலை, எள்ளு போன்ற பல்வேறு விளைபொருட்களை எடுத்துக்கொண்டு வந்து ஜெயங்கொண்டம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் விற்பனை செய்வது வழக்கம். இந்த வழக்கமான இந்த பணியில விவசாயிகள் கொண்டு வந்து மூட்டைகளை உணர்ந்து அடுக்கி வச்சுட்டு வியாபாரிகளுக்காக காத்துட்டு உட்காந்துருப்பாங்க. அந்த நேரத்துல வழக்கம் போல அதே போல அவங்க நேற்று 3 நாட்களாக விவசாயிகள் தன்னுடைய பயிர்களை கொண்டாந்து ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல அடுக்கி வச்சுட்டு ஒரு வியாபாரிகள் வருவாங்க எடுத்துட்டு போறதுக்கு, விலை பேசி எடுத்துட்டு போறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. இந்த நேரத்துல 3 நாளாகவும் அதே போல வியாபாரிகள் வராததுனால இன்னைக்கு காலையில விவசாயிகள் என்ன பண்றாங்க, ஏன் விவசாய பொருட்களை ஏன் எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல இந்த தேர்தலுக்கு முன்னாடி அதே பகுதியை சேர்ந்த ஒரு விவசாயிக்கும் அங்க உள்ள மேற்பார்வையாளருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அது அலுவலகத்திலேயே உள்ள ஒரு அதிகாரியை அடித்து விட்டதாகவும் சொல்றாங்க. இதை வச்சு போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்கல. அதனால அதிகாரிகள் அந்த ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல பணிகளை புறக்கணிச்சுட்டு அவங்க உள்ளே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல வியாபாரிகளும் வெளியில உள்ள வியாபாரிகளும் அந்த பொருளை விலை பேசுறதுக்கு முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதுனால விவசாயிகள் எவ்வளவோ அதிகாரிகள்கிட்ட பேசி பார்த்தாங்க. எதுவுமே அவங்களும் அதை செவி சாய்க்கிற மாதிரி தெரியல. இதனால அங்க உள்ள விவசாயிகள் சும்மா ஒரு 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் என்ன பண்றாங்க, இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு காரணம் என்ன பண்ணுறது உடனே அந்த விற்பனை கூடத்துக்கு முன்னாடியே திருச்சி டு சிதம்பரம் சாலை, மெயின் சாலை இருக்கு, அந்த சாலையில உட்காந்து மறியல்ல ஈடுபடுறாங்க. அந்த மறியல் தகவல் ஜெயங்கொண்டம் போலீசாருக்கு கிடைத்ததை அடுத்து ஜெயங்கொண்டம் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று அதிகாரிகள்டையும் விவசாயிகளையும் கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு பேசி இதுக்கு உடனே ஒரு தீர்வு காணுங்க, வியாபாரிகளை விட்டு விவசாயியோட விளைபொருள் எல்லாம் முதல்ல கொள்முதல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பேசினதை அடுத்து அதிகாரிகளும் சரி இன்னைக்கு இந்த இதை நாங்க பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி வியாபாரிகளை வச்சு விலை பேசுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வராங்க. இது தகவலை என்ன பண்றாங்கன்னா விவசாயிகள்டையும் கூறி சொல்லி இந்த மாதிரி இதை அதிகாரிகள் ஒத்துக்கிட்டாங்க, இனிமேலுக்கு உங்களுக்கு பிரச்சனை இல்லை, நீங்க மறியல கைவிட்டு நீங்க போங்க, உங்களுடைய பயிரிட்டுக்கு போங்க, அங்க வியாபாரிகள் வருவாங்க விலை பேசி எடுத்துக்குவாங்கன்னு சொல்லி சமரசம் பேசுறதுனால விவசாயிகள் சாலை மறியல கைவிட்டு விற்பனை கூடத்துக்கு சென்றதுனால சென்று விட்டார்கள். இதனால இந்த திருச்சி டு சிதம்பரம் சாலையில கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேல போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கனகராஜ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோவிந்தசாமி.